வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகா ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் மீனாவும் அஜயோட அப்பாவை பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அங்கே காரியம் நடக்கலை. அவர் கதவை முகத்தில் அடித்த மாதிரி சாத்திட்டு உள்ளர போயிடுறாரு. இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குற மீனா கிட்ட அவர் அடைச்ச கதவை அவரே திறக்க வைக்கணும் அப்படின்னு முத்து பிடிவாதமாக சொல்ல எப்படிங்கன்னு கேட்குறாங்க மீனா. அவர் சரின்னு சொல்ற வரைக்கும் நாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, அவர் தான் நாம பேசுறத கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லையே. நீங்க கால்ல எல்லாம் கூட போய் விழுந்தீங்க. நானே எதிர்பார்க்கலங்க நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு அப்படின்னு மீனா ரொம்பவே சங்கடத்தோட சொல்லிட்டு முத்துவை பாக்குறாங்க. வாழ்க்கையில எது போனாலும் திரும்ப உருவாக்கிக்கலாம் மீனா. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுல கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை கிடைக்காம போச்சுன்னா அது எப்பவுமே திரும்ப கிடைக்காது. கிறிஷோட குழந்தை பருவம் அவனுக்கு சந்தோஷமானதா மட்டும்தான் இருக்கணும். அதுல எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு முத்து. நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு அவன் முதல்ல ஒர்த்தா? இப்ப அவன் இருக்க சுச்சுவேஷனுக்கு அவன் வாயை மூடிட்டு இருக்கிறது தான் காரணம். உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அதுக்காக நான் யார் காலில் வேணாலும் விழறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா முத்துவா அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. சரி, இங்கேயே வெயிட் பண்ணுவோம், அவர் மனசு மாறும் அப்படிங்கிற முத்து கேட்டு பக்கத்துல போய் நின்னுக்க மீனாவும் பக்கத்துல நிக்கிறாங்க. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தேன் இல்லாம கல்யாணத்துல கைப்பிடிச்சி இப்ப காதலோட முத்துவுக்கு துணையா நிக்கிறாங்க மீனா. இவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்க வீட்டுக்கு டிரைவர் வராரு. வந்து காரை தொடச்சிட்டு, தம்பி வண்டி எடுங்க அப்படின்னு சொல்ல, முத்து அவரோட கார் எடுத்துட்டு போய் ஓரமா நிறுத்திட்டு வர்றாரு. ரெடியாகி வர்ற அஜயோட அப்பா இவங்கள பார்க்க இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல ஓடுறாங்க. நான் தான் உங்களை இந்த பக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவர் பயங்கர கோவமா கத்த, சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து ஓடுறாரு. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, இங்க நின்றாதீங்க, கண்ணில் பற்றாதீங்க அப்படின்னு கோவமா கத்திட்டு அவர் கார் எடுத்துட்டு கிளம்பிட, முத்துவும் மீனாவும் வீட்டு கேட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நிற்கிறாங்க. டிரைவர் இறங்கி வந்து காரோட கேட்டை சாத்த அஜயோட அம்மா வீட்டோட இன்னொரு கேட்டை வந்து சாத்திக்கிறாங்க. கார் கிளம்பி போயிடுது. மீனா பக்கத்துல வந்து, என்னங்க இவ்வளோ நேரம் நிக்கிறோம், அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு அப்படின்னு கேட்க, திரும்பவும் அவர் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். இதுக்கு சரியான தீர்வு தெரியாம நாம இங்க இருந்து போக கூடாது. நீ வேணா கார்ல உள்ளர போய் உட்காருங்கிறாரு முத்து. இல்லங்க வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு மீனா நிக்க, முத்து இந்த பக்கம் அந்த பக்கமா நடந்துகிட்டு அங்கேயே நிக்கிறாரு. மொட்டை வெயில ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தவங்க ஒரு சின்ன மரத்தோட அடியில் அங்கே திட்டில் உட்காடுறாங்க. அப்போ மீனாவுக்கு தெரிஞ்ச பூக்காரக்கா ஒருத்தங்க அந்த பக்கமாக வர்றாங்க. மீனா என்ன இங்கே உட்காந்துருக்கன்னு கேட்டுக்கிட்டே ஓடி வர்றாங்க. மீனாவும் எழுந்து நின்று, இல்லை இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை பார்க்க வந்தோம் அப்படின்னு மீனா அந்த வீட்டை காட்ட, இந்த வீட்டாளா, அந்தாலும் சரியான சிடுமூஞ்சியாச்சே அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, முத்து ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பூ கூட வாங்க மாட்டாரு மீனா. கதவை தட்டி நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கூட வாங்க மாட்டாரு, பயங்கரமா திட்டிட்டு போவாரு அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, முத்து ரொம்பவே யோசனையா வேற பக்கம் திரும்புறாரு. நீயும் பூ ஆர்டர் வாங்க வந்தியா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, அதுக்கு இல்லக்கா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையனுக்கும் இந்த வீட்டில் இருக்க பையனுக்கும் ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு, அதுக்கு சமாதானம் பேசுறதுக்காக வந்தோங்கிறாங்க மீனா. சரியா போச்சு போ, இந்த ஆளு பூவே வாங்க மாட்டாரு, நீ சண்டைன்னு வேற சொல்ற, கண்டிப்பா அந்த ஆளு காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு, சரியான முசுடு அப்படின்னு அந்த பூக்கார் அக்கா சொல்ல, அக்கா அது அவர் பேசுறதுல இருந்தே தெரியுதுக்கா, ஆனாலும் எங்களுக்கு வேலையாகணும், அதுதான் இங்கேயே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல, நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் இந்த ஆள்கிட்ட வேலை ஆகிறது கஷ்டம் மீனா, பேசாம கிளம்பி போயிடுங்க, நான் வர்றேன் முத்து, நான் வர்றேன்ப்பா அப்படின்னு அந்த அக்கா பூத்தட்டோட கிளம்பிடுறாங்க. முத்துவும் எழுந்து நின்று கையில இருக்க மண்ணை தட்டிக்கிட்டு நிக்க, என்னங்க இவங்க இப்படி வேற சொல்லிட்டு போறாங்க, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்னு மீனா ரொம்பவே சங்கடத்தோட கேட்க, மீனா சில நேரத்துல காரண காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு பாதகமா இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நாம விடாம புடிச்சுக்கணும், நம்புவோம் நல்லது நடக்கும், காத்திருந்து பாப்போன்னு சொல்லிட்டு காத்திருக்க ஆரம்பிக்கிறாரு. நின்னு கால் ஓஞ்சு போற மீனாவும் அங்க இருக்க மரத்தடியில திட்டுல உட்கார்றாங்க. மீனா டைம் என்னன்னு முத்து கேட்க, நீங்க தான் கையில வாட்ச் கட்டியிருக்கீங்கல்ல பாருங்கன்றாங்க மீனா. மறந்துட்டேங்கிறவரு, மணி 12 ஆச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து காதுல வச்சு, சார் சொல்லுங்க சார்னு சொல்ல,
முத்து திருப்பதி வரைக்கும் போகணும், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், என்னால வர முடியாது, ஒரு சின்ன வேலையா வெளியில வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா முத்து அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டோட கேட்கிறாரு அவரு. சார் சாரி சார், என் சூழ்நிலை அப்படிங்க சார், நான் உங்களுக்கு வேற ஒரு வண்டி அனுப்பி வைக்கிறேங்க சார், என் ஃப்ரெண்டோட வண்டி, நல்ல வண்டி, ஆளும் நல்ல டைப்பு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க சார்னு முத்து சொல்ல, சரி முத்துங்கிறாரு அவரு. சார் இப்ப நான் அவங்கிட்ட பேசி உங்களுக்கு அனுப்பி விடுறேங்க சார் அப்படின்னு முத்து போனை வைக்கிறாரு. உடனே முத்து செல்வத்துக்கு போன் பண்ணி, டேய் செல்வம், நம்ம பார்த்தசாரதி சார் போன் பண்ணார்டா, அவருக்கு திருப்பதி வரைக்கும் போகணுமா, இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா, நாளைக்கு நீ அவரோட வீட்டுக்கு போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறா. இல்லடா நான் போகலடா, நான் இன்னும் அந்த பையன் வீட்டுக்கு வெளியில தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பேசணும், இந்த வேலை எப்போ முடியும்னு தெரியல, நீ போயிட்டு வந்துடுறா. சரிடா அப்படின்னு செல்வத்துக்கிட்ட பேசிட்டு முத்து போன் வைக்கிறாரு. ஏங்க காலையில இருந்து 2-3 சவாரியை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்ல மீனா, சவாரி தானே, ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு வரும், முதல்ல நமக்கு கிறிஷோட லைஃப் தான் முக்கியம், சரி கிறிஷ் எப்படி இருக்கான்னு போன் பண்ணி கேளு அப்படின்னு முத்து சொல்ல, யார்கிட்ட கேக்குறதுங்கிறாங்க மீனா. அதான் அந்த பொண்ணு கூட இருந்து பாத்துக்குதே அப்படின்னு முத்து சொல்ல, மகேஸ்வரியான்னு மீனா கேக்குறாங்க. அந்த ஈஸ்வரி தான், பேசு, போனு போடு அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமா சொல்றாங்க மீனா. உடனே முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. நம்பர் இல்லையா, என்ன மீனா நீ அந்த அம்மா கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கிற, வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிற, நம்பர் வாங்கிக்க மாட்டியா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிற அப்படின்னு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. மீனா ரொம்பவே தயங்கிக்கிட்டு, இல்லைங்க எனக்கு அது தோணவே இல்லைங்கிறாங்க. எப்படி தோணும், கொஞ்சமாவது அறிவு இருந்தா ஆகும் அப்படின்னு முத்துக்கத்த. மீனாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா எனக்கு அறிவு இல்ல, நீங்க பெரிய அறிவாளி தான், நான் முட்டாள் தான், போதுமா அப்படின்னு அவங்களும் பதிலுக்கு கத்தி விட்டுடுறாங்க. இப்படி உச்சி வெயில நின்றுட்டு இருந்தா டென்ஷன் தான் ஏறும். முத்து கொஞ்சம் இறங்கி வந்து, சரி விடு, எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்க, நீங்க தான் டென்ஷன் ஆகி என்னைய திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் கத்த. நம்பர் வாங்கி வச்சிருக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு முத்து ரொம்பவே இறக்கமா கேட்க, அடுத்து பாக்குறப்ப வாங்கி வச்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு மீனா விடாம கத்த. முத்து பேசாம அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து போயிடுறாரு. இப்போ மீனாவும் அவங்களோட தொழிலை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா, என்னால் அங்கே வர முடியாது, அந்த கடைக்கு நீங்களே பூ கொடுத்துடுறீங்களா? அக்கா லேட் பண்ணிடாதீங்க, இப்போவே மணி 2 ஆயிடுச்சு, பூ வரலன்னா திட்டுவாங்க, போய் கொடுத்துருங்க. அப்படின்னு மீனாவும் ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது மாடி பால்கனிக்கு வர்ற அஜயோட அம்மா, ஒரு பாட்டி, 3 பேரும் கீழே பார்க்குறாங்க. அவங்க வீட்டு வாசப்படியிலேயே மீனா உட்காந்துருக்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் நின்று இருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. அந்த பையன் எங்கன்னு கேட்க, தெரியலையே அத்தை அப்படின்னு அஜயோட அம்மாவும் பார்க்க, காணமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த லேடியும் பார்க்குறாங்க. அப்போ முத்து கையில ஒரு பேக்கோடு வர்றாரு. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடு அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டுறாரு. இல்லைங்க எனக்குன்னு மீனா சொல்ல, மீனா எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல, எப்போ வருவாரு, எப்போ மனசு மாறுவாருன்னு எதுவும் தெரியல, நீ பட்னியா இருக்காத, சாப்பிடு அப்படிங்கிற முத்து இன்னொரு பார்சலை கீழே வச்சுட்டு கார்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. ஸ்பூன்ல சாப்பிட்றியா இல்லை கை கழுவுறியா அப்படின்னு அவர் கேட்க, ஏங்க நீங்களும் சாப்பிடுங்கிறாங்க மீனா. எனக்கு வேணாம் மீனா அப்படின்னு முத்து சலிப்பா சொல்ல, நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு மீனா கீழே வச்சுட. சரி நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன், சாப்பிடு அப்படிங்கிற முத்து கையை கழுவிட்டு இருக்காரு. சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரும் படியில உட்கார, வாங்கத்த அப்படின்னு அஜயோட அம்மா சொல்ல 3 பேரும் உள்ளர போயிடுறாங்க. இவங்க வாசப்படியிலேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. மீனாவுக்கு ஒரு ஃபோன் வர, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ்னு ஃபோனை வைக்கிறவங்க, ஏங்க அப்படின்னு கூப்பிட கார்கிட்ட இருக்க முத்து வர்றாரு. எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு மீனா சொல்ல, இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியாங்கிறாரு முத்து. மகேஸ்வரி கிட்ட பேசிட்டேன்னு மீனா சொல்ல, நம்பர் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு முத்து கேட்க, வித்யா கிட்ட இருந்து கேட்டு வாங்கினேன், கிருஷ் நல்லா இருக்கானா, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முகத்தை திருப்பிக்க, அப்படியா அப்படிங்கிற முத்து மெதுவா நடந்து போய் கார்ல சாஞ்சிட்டு நிக்கிறாரு. கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அவரு அதை நோண்டிக்கிட்டு இருக்க, ஏங்க என்னங்க ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா கேட்க, ஆமா மணி 4 ஆயிடுச்சுல்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஓடி ஆடி வேலை செஞ்சா அசதி தெரியாது, இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப டயர்டா இருக்குங்கிறாங்க மீனா. ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு மீனா அப்படின்னு முத்துவும் சொல்ல,
ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு போறாங்க, கொஞ்சம் பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல ஆளுங்க இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு வந்துட்டு இருக்க. ஒருத்தர் சைக்கிள்ல டீ விற்கிறவரு அங்க வந்து நிக்கிறாரு. சார், டீ காஃபி சாப்பிட்றீங்களாங்க சார்னு கேட்க, வாங்கண்ணே, கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கீங்க, சூடா இருக்கான்னு முத்து கேட்க, கொடுத்துட்றேங்கன்றாரு அவரு. அப்ப 2 கொடுங்க, இந்த இது அங்க தூக்கி போட்டுன்னு அந்த கட்டையை கொடுக்குறாரு. எவ்வளோண்ணே டீன்னு கேட்க, 20 ரூபாங்க சாருங்கிறாரு அவரு. இருங்க, எங்கிட்ட சில்லறை இருக்கு, நான் கொடுக்குறேன்னு மீனா சொல்ல, கொடுங்கிறாரு முத்து. மீனா டீயை கையில வாங்கிட்டு கொடுத்துருங்க என்ன பைசாவை கொடுக்குறாங்க. முத்து டீயை கையில வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறாரு. சரிங்க சார்னு அவரு கிளம்ப, சூடாதான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல 2 பேரும் டீயை குடிக்கிறாங்க. அஜயோட அம்மா மறுபடியும் பால்கனியில வந்து நின்று எட்டி பார்க்க, இவங்க 2 பேரும் அங்கேதான் வாசப்படியில அங்கங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ரோட்ல ஒரு கார் வர, ஏங்க அவரோட கார் வருதுன்னு மீனா சொல்ல, முத்துவும் அவங்களும் வேகமா எழுந்து வர்றாங்க. கார்ல இருந்து இறங்குற அஜயோட அப்பா போன்ல பேசிக்கிட்டே வர்றாரு. ஆமா ஆமா, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வர்றேன், சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றவரு இவங்க 2 பேரையும் பார்த்து பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாரு. இவங்க இன்னும் போகலையா அப்படின்னு பார்க்க உடனே முத்து கையெடுத்து கும்பிடுறாரு. நாளைக்கு நான் ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனில் சொல்லிக்கிட்டே கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறாரு. என்னங்க, பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போய் கதவை மூடிக்கிறாரு. கதவை தட்டி பார்க்கலாமான்னு கொஞ்சம் டென்ஷனாக கேட்குறாங்க மீனா. இந்த மரத்தாலான கதவை தட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் மனசுங்கிற கதவு திறக்கணும் அப்படின்னு முத்து தத்துவம் சொல்ல, இப்ப கூட உங்க பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, அவரு மனசு மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு முத்து நிக்கிறாரு. 2 பேரும் காருக்கு முட்டு கொடுத்து நின்னுகிட்டு இருக்க, அவரு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு பால்கனிக்கு வர அவரோட ஒய்ஃபும் கூடவே வர்றாங்க. அங்க இருந்து அவங்க இவங்கள பார்க்க முத்து இங்க இருந்தே கையெடுத்து கும்பிடுறாரு. காலையில நீங்க ஆபீஸ் போனீங்கல்ல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்க. ஆமா அப்படிங்கிறாரு அவரு. அப்போ இருந்தே இவங்க இங்கேயே தான் உட்கார்ந்துருக்காங்க, எங்கேயுமே போகல அப்படின்னு அஜயோட அம்மா சொல்ல, முத்து இங்க கும்பிட்டுட்டே நிக்கிறாரு. அவரு அங்கிருந்து பார்த்தபடியே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக, வா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு முத்து உள்ளர ஓடி வர்றாரு. கீழே வர்ற அஜயோட அப்பா வீட்டு கதவை திறந்துட்டு, என்ன 2 பேரும் வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கத்த, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு சின்ன பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு உங்ககிட்ட பிச்சை கேட்டு நிற்கிறோங்க சார் அப்படின்னு அடித்தட்டுக்கு இறங்குற முத்து, உங்க மனசு மாறாம நாங்க இங்கேருந்து போக மாட்டோங்க சார் அப்படின்னு சொல்ல, அவர் கடுப்பா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு. முத்துவும் மீனாவும் பின்னாடியே வர, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட பாட்டியும் அவனை மடியில உட்கார வச்சுட்டு சொல்றாங்க. உள்ளர வர்ற முத்துவும் மீனாவும் சோஃபால உட்காடுறாங்க. தேங்க்ஸுங்க சார்னு முத்து சொல்ல, எதுக்கு, உள்ளர தான் வர சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, உள்ளர வர சொன்னதே ஒரு மாற்றம் தானேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, எதுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் என் வீட்டு வாசல்லையே நிற்கிறீங்க அப்படின்னு அவர் கோபமாகவே கேட்க, சார் அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, மீனா உடனே, சார் கிறிஸ் செஞ்சது ரொம்ப தப்பு தான், ஆனா அவன் அதை தெரிஞ்சு எதுவும் பண்ணலங்க சார், அவனுக்கு அப்பா இல்ல அம்மாவும் துபாயில இருக்காங்க, அந்த போர்டிங் ஸ்கூல்ல யாரும் இல்லாம தனியா இருந்தான், அம்மா பாசம் கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருக்க பையங்க சார் அவன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சார், ஸ்கூல்ல சில பசங்க அவங்கிட்ட உனக்கு அம்மா இல்ல, நீ பொய் சொல்ற, உன் அம்மாவுக்கு உன் மேல பாசமே இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க சார், அதுல உங்க பையனும் கிறிஷோட அம்மாவை பத்தி பேசி கிண்டல் பண்ணியிருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, பையனை முறைக்கிறாரு அவங்க அப்பா. சார், உங்க பையனும் சின்ன பையன் தாங்க சார், பசங்களுக்குள்ள ஏதோ விளையாட்டா கிண்டல் கேலிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க, ஆனா கிறிஷ் அங்க அம்மா இல்லாம தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார், அது கோவம் பயம் எல்லாம் சேர்ந்துதாங்க சார் கிறிஷ் இப்படி பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அஜயோட அப்பா யோசிக்க, அஜயும் கொஞ்சம் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. சார், நாங்கள் அவனை டாக்டர் கிட்ட கூட கவுன்சிலிங் கூட்டிட்டு போனோம், அந்த டாக்டர் கூட அவனுக்கு அம்மா பாசம் சரியா கிடைக்காம போனதுனால தான் அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொன்னாருங்க சார், அந்த டாக்டரோட நம்பர் கூட வேணா தரோம், நீங்க பேசி பாருங்க, அப்போ உங்களுக்கே புரியும் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் ஆமான்னு தலையாட்டுறாரு. எப்படி இப்படி ஏதேதோ காரணம் சொன்னா எப்படி, பூத்தொட்டியை தூக்கி அடிக்க பார்த்துருக்கான், அதெல்லாம் என்ன தெரியாமலா பண்ணனா, அதால அடிச்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல, சார் அவன் கோவத்துல தொட்டியை தூக்கிட்டாங்க சார், ஆனா அவன் அடிக்கலாம் இல்லைங்க சார்ங்கிறாரு முத்து. ஓ, அடிக்க வேற செய்யணுமா, இதுக்கே பயத்துல என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இந்த மாதிரி பசங்க தான் பின்னாடி பெரிய ரவுடியா வர்றாங்க அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல, சார் சார் அவன் அப்படிலாம் இல்லைங்க சார், ரொம்ப நல்ல பையன், அவனை நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் திரும்ப பண்ணவே மாட்டாங்க சார், தண்டனை அது இதுன்னு போனா அதுவே அவனோட மனசை பாதிக்கும், அதுதான் அவனோட எதிர்காலத்தையே அழிச்சிடுங்க சார் அப்படின்னு மீனா கேட்க, அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சார்,
எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க சார். இப்படிதான் சின்ன வயசுல சீர்திருத்த பள்ளிக்கு போனாங்க சார். அதோட அவனுக்கு படிப்பே போயிடுச்சுங்க சார். சமுதாயத்துல அவனை ஆளுங்க பாக்குற பார்வையே மாறிடுச்சுங்க சார். பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியல. கிடைச்ச வேலையை புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் அப்படின்னு முத்து ரொம்பவே உருக்கமா அவரோட கதையை யாருதோ மாதிரி சொல்றாரு. அந்த பையனோட நிலைமை கிறிஷுக்கு வர வேண்டாங்க சார், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க சார் அப்படின்னு முத்து கெஞ்சுறாரு. கிருஷ்ணன் நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுங்க சார், உங்க பிள்ளைக்கும் அந்த புண்ணியம் சேருங்க சார் அப்படின்னு மீனாவும் சொல்ல அவரு யோசனையா இருக்க அவங்க அம்மா பரவாயில்லடா சரி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜாட காட்ட இவரும் அப்படின்னு தலையாட்டிட்டு யோசிக்கிறாரு. உங்க சொந்த பையன் மாதிரி நீங்க அவனுக்காக இவ்வளவு பேசுறீங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர்றேன் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல, சார் அப்ப நீங்க அவனை மன்னிச்சிட்டீங்களாங்க சார் அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா கேட்க, அதை நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல முத்துவோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது. யோசனையும் வருத்தம்மா மீனாவை பார்த்துட்டு திரும்புறாரு. அந்த பையன் நிஜமாவே யாரும் இல்லைங்கிற ஏக்கத்துல அப்படி பண்ணினானா இல்ல வேணும்னு அவன் பண்ணினானான்னு நாளைக்கு நான் வந்து அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல, டெஸ்டா அப்படின்னு முத்து கேட்க, அவன் அதை தெரிஞ்சு பண்ணியிருந்தா அவனுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், நாளைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன், நீங்க கிளம்புங்கன்னு அவரு ஸ்ட்ரிக்டா. சார் நீங்க இவ்வளோ தூரம் மனசு இறங்கி வந்ததே ஒரு பெரிய நம்பிக்கை தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சார் நீங்க என்ன டெஸ்ட் வைக்க போறீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கிருஷ் நல்ல பையன், அதை நீங்களே நாளைக்கு புரிஞ்சுக்குவீங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்க சார் நான் கிளம்புறேங்க சார், வரேங்க சார், வரோமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட, சரி போயிட்டு வாங்கன்றாங்க அந்த பாட்டியும். முத்து கார் வேகமா ஓட்டிட்டு வர, என்னங்க அவரு கிருஷ் பண்ண தப்ப மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படலாம், ஆனா அவர் ஏதோ நாளைக்கு ஸ்கூல்ல வந்து டெஸ்ட் எல்லாம் வச்சு பாக்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு மீனா கேட்க, தெரியலையே நமக்கு இந்த ஸ்கூலு டெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, சும்மா பரிச்சை வச்சு படிக்கிறதுன்னா அவன் நல்லா படிப்பான், கிருஷ் நல்லா படிக்கிற பையன், நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடுவான், ஆனா இவர் என்னன்னா இவரே நேரா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்றாரு, என்ன டெஸ்ட் வைக்க போறாருன்னு தெரியலங்கிறாரு முத்து. இன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைச்சேன், ஆனா இப்படி இழுத்துக்கிட்டே போகுதேங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா அஜயோட அப்பா ஒரு நாள் தான் இழுக்கிறாரு, ஆனா நீங்க கிருஷ்ண வச்சு வார கணக்கா ஏன் மாச கணக்கா இழுத்துட்டு இருக்கீங்க, சரி பாப்போம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம், ஆனா ஒரு விஷயம் மீனா, நம்ம காலையில இருந்து உட்கார்ந்து இருந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் வந்து பேசினாரு பாரு, அதுல இருந்தே அவரோட இலகுன மனசு தெரியுது, நியாயத்தை புரிஞ்சுக்கிற மனுஷனா தான் இருக்காரு, ஆனா என்ன மாதிரி டெஸ்ட் வைக்க போறாருன்னு தான் மீனா தெரியல அப்படின்னு முத்து சொல்ல, ஏதோ இவங்களே பரிச்சை எழுத போற மாதிரி, அதாங்க எனக்கும் ஒரே பதட்டமா இருக்குங்கிறாங்க மீனா. சரி இவ்வளவு தூரம் வழிகாட்டினவங்க இதுக்கும் வழிகாட்டாமையா போயிட போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அந்த பொன்னியம்மா நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவா அப்படின்னு மீனா சொல்ல, குழந்தையும் கடவுளும் ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தையா இருக்க கிருஷுக்கு கடவுள் துணை இருப்பாரு நம்புவோம், இப்ப நேரா மகேஸ்வரி வீட்டுக்கு போய் கிருஷ கூட்டிட்டு போயிடுவோங்கிறாரு முத்து. சரிங்கன்னு மீனா தலையாட்ட, அந்த பொண்ணுக்கு போன் போட்டு சொல்லிடு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா பர்ஸ்ல இருந்து மொபைல் எடுக்கிறாங்க. அப்போ மகேஸ்வரியோட மொபைல் ரிங் ஆக அதை கையில எடுத்துக்கிட்டே வர்றவங்க மீனா தான் கால் பண்றாங்கன்னு சொல்ல, சோஃபால உட்கார்ந்துருக்க ரோஹிணி வேகமா எழுந்து, ஏய் அட்டன் பண்ணி போன விஷயம் என்னாச்சுன்னு கேளு, போனை ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்ல, மகேஸ்வரி அடிப்பெறலாம அப்படியே செஞ்சுட்டு, சொல்லுங்க மீனாங்கிறாங்க, நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், கிருஷ்ண நாங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க போன விஷயம் என்னாச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. இல்லங்க இன்னும் எதுவும் சரியாகல, பேசி இருக்கோம் பாப்போம், அந்த பையனோட அப்பா நாளைக்கு கிருஷ்ணுக்கு ஏதோ டெஸ்ட் வைக்க போறாராம் அப்படின்னு மீனா சொல்ல, டெஸ்டா என்ன டெஸ்ட்ங்கிறாங்க மகேஸ்வரி. அதுதான் எங்களுக்கும் எதுவும் தெரியலங்க, பாப்போம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம், இதோ பக்கத்துல வந்துட்டோம் நாங்க அப்படின்னு எல்லா அப்டேட்டையும் சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க மீனா. ஏதோ காலையில இருந்து தலைகீழா நின்று எல்லா வேலையும் பார்த்த மாதிரி ரோஹிணி ரொம்ப கடுப்பா, அப்ப பிரச்சனை இன்னும் முடியலையான்னு கேக்குறாங்க. பெருமூச்சு விடுற மகேஸ்வரி, இப்ப கிருஷ கூட்டிட்டு போக தான் இங்க வர்றாங்களாம் அப்படின்னு சொல்ல, வர வர அதுங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போது கிருஷ் அங்க ஓடி வர்றாரு. கிருஷ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, என்னம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்க இருக்க டாயை கையில எடுத்துட்டு இருக்காரு. இப்படி வா கிருஷ் அப்படிங்கிற ரோஹிணி அதுக்கு ஆப்போசிட் சோஃபால உட்காந்துட்டு, இங்க பாரு நான் சொல்றத நல்லா கவனி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு ரொம்ப கவனிக்கிறாரு முத்து.
இப்ப அந்த முத்துவும் மீனாவும் இங்க வர்றாங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து அவங்க கிட்ட நான் வரமாட்டேன், இதோ இந்த ஆண்டி இருக்காங்க பாரு, இவங்க வீட்லயே நான் தங்கிக்கிறேன்னு சொல்லணும், சரியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் உன் கூட இருக்கேன், இல்ல நான் பாட்டி கூடவே இருக்கேன், இல்லனா மீனா ஆண்டி கூட தான் இருப்பேன் அப்படின்னு கிறிஷ் சொல்றத கேளுடா அப்படின்னு ரோஹிணி ரொம்ப பொறுமையா சொல்ல அவரு மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான், ரோஹிணி ரைஸ் ஆயிடுறாங்க. உனக்கு எது சொன்னாலும் புரியாதா அப்படின்னு கையை ஓங்கிக்கிட்டு வர உடனே மகேஸ்வரி எழுந்து டிஃபெண்ட் பண்றாங்க. எதுக்கு உன் கோவத்தை அவன் மேல காட்டுறேன்னு கேட்க, சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாண்டி, என் உயிரை வாங்குறான் அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க வாசல்ல கார் ஹாரன் சவுண்ட் கேக்குது. மகேஸ்வரி வேகமா போய் ஜன்னல் ஸ்கிரீனை விலக்கி விட்டுட்டு பார்க்க மீனா மெயின் டோர் திறந்துட்டு வர்றாங்க. ஏய் மீனா வந்துட்டாங்கடி அப்படின்னு மகேஷ் சொல்ல, ஓ அப்படின்னு பக்கத்து ரூமுக்கு ஓடுறாங்க ரோஹிணி. கிரிஷ் அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிறாரு. அப்போ டோர் பெல் ரிங் ஆக மகேஸ்வரி போய் கதவு திறக்கிறாங்க. ரெண்டு பொம்மையும் ரெண்டு கையில வச்சுக்கிட்டு திருட்டு கிரிஷ் ஆப்போசிட் சோஃபால போய் உட்காந்துக்கிறாரு. கதவை திறக்கிற மகேஸ்வரி வாங்க மீனான்னு சொல்ல அவங்க நேரா கிரிஷ் கிட்ட வர்றாங்க. கிரிஷ் அப்படின்னு கிரிஷ் பக்கத்துல வந்து நிக்க, ஏங்க இன்னைக்கு நீங்க பூ கொடுக்க போகலையான்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. இல்லைங்க இன்னைக்கு பெருசா எதுவும் ஆர்டர் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல உள்ள இருந்து மகாராணி ரோஹிணி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. குட்டிச்சாத்தான் கிரிஷ் அப்படியே உட்கார்ந்துருக்க. என்ன கிரிஷ் அமைதியா இருக்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. மகேஸ்வரி எதேச்சியா திரும்பி பார்க்க அங்க ரோஹிணியோட பேக் இருக்கு. ஐயோ ரோஹிணி பேக் இங்க இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மறைச்ச மாதிரி டக்குன்னு உட்கார கிறிஷோட தலையை தடவிக்கிட்டு அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்த மீனா, ஏன் இவங்க இப்படி இவ்வளவு வேகமா உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க மகேஸ்வரி ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அது காலையில இருந்து வீட்டுல இருக்க எல்லா ஒர்க்கையும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன், டயர்டா இருக்கு, காலெல்லாம் வலிக்குது, அதுதான் அப்படின்னு அவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிற மீனா யோசனையா பார்த்துட்டு இருக்க. கிரிஷ் அப்படின்னு கதவை திறந்துட்டு முத்து வர்றாரு. உடனே இவரும் அங்கிள் அப்படின்னு கத்திக்கிட்டே பாஞ்சு போக, டேய் வாடா 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 அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தானை தூக்கி சுத்த அந்த குட்டிச்சாத்தானை கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு இருக்குது. டேய் என்னடா தனியா இருக்கிறதுக்கு போர் அடிச்சுதா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா அங்கிள்னு கூசாம சொல்றாரு கிரிஷ். அதான் நாங்க இப்ப வந்துட்டோம்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கிரிஷ் கேட்க கிரிஷுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எப்பவும் பாக்குற அந்த திருட்டுத்தனமான கேவலமான பார்வையோட அவங்க அம்மா இருக்க ரூமை பாக்குறாரு கிரிஷ். ரோஹிணி ரொம்ப உன்னிப்பா இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் அண்ணாமலை வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கிரிஷுக்கு அவன் அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா அவன் அம்மாவுக்கு பையன் மேல அக்கறை இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுல தான் அக்கறை அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வயசுல அம்மாவோட பாசம் கிடைக்காம போனா அவன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை விஜயாவை ஒரு பார்வை பாக்குறாரு. விஜயா பக்கத்துல உட்கார்ந்துருக்க மனோஜ், இவனை மாதிரியே அவனும் சீர்திருத்த பள்ளிக்கு போக போறான் பாருங்க, நான் தான் சொல்றேன் இல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. முத்து பயங்கர கடுப்பாயி வேகமா எழுந்து வந்து மனோஜோட சட்டை கொத்தா புடிச்சு தூக்குறாரு. பயங்கர வெறியோட, டேய் நான் ரவுடியாடா அப்படின்னு கொத்தா புடிச்சு மனோஜோட கண்ணை பார்த்து கேட்க அவர் நடுநடுங்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்க சின்ன வயசுல ஏதோ நடந்திருக்கு, அப்படி என்னதாங்க உங்க வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு மீனா கேட்க முத்து அப்படியே மலைச்சு போய் மரம் மாறி நிக்க அவரோட மனசுல ஊஞ்சலை புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற சின்ன வயசு முத்து வந்து நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.